இந்த காணொளி நாம் இதுநாள் வரை பார்த்தது போல் சாதாரணமானதல்ல. ஆன்மாக்களாகிய உங்களுக்கு அளப்பரிய புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே இதை பார்க்க முடியும். 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். இந்த காணொளியை பார்ப்பது என்பது உங்களின் புண்ணிய பலத்தை பொறுத்தது மட்டுமே. பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். உலகிலேயே ஆன்மீகத்தை வெவ்வேறு வழிகளில் பின்பற்றும் தேசத்தில் மிக முக்கியமான தேசம் இந்திய தேசம். இந்திய தேசத்தில் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு கடவுள் பிரபலம். ஆனால் இந்தியா முழுக்க பிரபலமானது சிவலிங்கம். ஆனால் இந்த சிவலிங்க வழிபாடு இந்தியா மற்றும் இலங்கையில் மட்டுமல்ல, பிரப்போஸ் என்ற பெயரில் ரோமானியர்கள் வணங்கி வருகின்றனர். ரோமானியர்களுக்கு முன்பே சிவலிங்க வழிபாடு பாபிலோனாவிலும் பண்டைய காலத்து நகரமான மெசபடோமியா, ஹரப்பா, மொஹஞ்சதாராவிலும் மக்கள் வழிபட்டு வந்துள்ளனர். ஆனால் இந்திய தேசத்தில் இந்த சிவலிங்க வழிபாடு என்பது சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தின் முன்பு இருந்தே தொடங்கப்பட்டுள்ளது. பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான திண்ணன் என்ற வேடன் ஒருவன் காட்டில் உள்ள சிவலிங்கத்தின் மீது பக்தி கொண்டு பூஜை செய்யும் முறை அறியாது லிங்கத்தின் மீதுள்ள வாடிய பூக்களை காலால் அகற்றி வாயில் உள்ள நீரினால் அபிஷேகம் செய்து காட்டில் வாழும் பன்றி, மான் போன்ற உயிர்களை கொலை செய்து அதன் இறைச்சியை படைத்து தினமும் வழிபட்டு வந்தான். அந்த வேடன் உயிர்களை வதை செய்து கொலை செய்த கொடுமையை உணராமல் அவனது பக்தியை உலகிற்கு உணர்த்த எண்ணிய காலத்தினாதர் ஒரு நாள் திண்ணன் வரும்போது சிவலிங்கத்தின் ஒரு கண்ணில் ரத்தம் வடிய செய்தார். துயரம் கொண்ட திண்ணன் பச்சிலை மூலிகைகள் மூலம் ரத்தத்தை நிறுத்த முடியாமல் போகவே தன் கண்ணினை பெயர்த்து அப்பினான். அது நின்று மறுகண்ணில் ரத்தம் வர திண்ணன் அந்த கண்ணில் காலை ஊன்றி மறுகண்ணையும் பெயர்க்க முயன்றபோது பரமன் நில்லு கண்ணப்பா நில்லு என்று கூறி காட்சியளித்தார். கண்களை தியாகம் செய்ததால் திண்ணன் அன்று முதல் கண்ணப்ப நாயனாராக போற்றப்பட்டார். மேலும் குங்கிலிய கலியன் என்ற ஒருவர் சிவலிங்கத்திற்கு குங்கிலிய தூபமிட்டு வாழ்ந்து வந்தார். அதாவது சாம்பிராணி இட்டு வாழ்ந்து வந்தார். சாம்பிராணி தூபம் போட்டு வாழ்ந்து வந்தார். இந்த திருத்துண்டை உலகுக்கு உணர்த்த எண்ணிய ஈசன் அவரை கொடிய வறுமை உற செய்தார். குங்கிலியனின் மனைவி குடும்பத்திற்கு உணவு இல்லாமையால் தன் பொன் மாங்கல்யத்தை, அதாவது தாலியை கழற்றி கொடுத்து நெல் வாங்கி வரும்படி கூறினார். வெளியே சென்ற குங்கிலியர் தன் முன் சாம்பிராணி வியாபாரி எதிரே வர தாலியை வியாபாரியிடம் கொடுத்து குங்கிலியத்தை வாங்கினார். அந்த குங்கிலியத்தை தூபமிட்டு அங்கேயே தங்கி தொண்டு புரிந்தார். குங்கிலிய கலையனாரின் குடும்பத் துயரை போக்க எண்ணி ஈசன் ஓர் இரவிலா குடும்பத்தில் செல்வ செழிப்பை உண்டு பண்ணி குங்கிலிய கலையனாரை மனைவி மக்களுடன் வாழும்படி கட்டளையிட்டார். பிறகு திருப்பனந்தாளில் உள்ள ஒரு சிவலிங்கம் சாய்ந்து இருந்தது. சிவலிங்கத்தின் மீது மக்கள் கயிறை கட்டி இழுத்த போதும் சிவலிங்கம் நிமிரவில்லை. பின்பு பல 100 யானைகளை கொண்டு வந்து கட்டி இழுத்த போதும் சிவலிங்கம் நிமிரவில்லை. இதை பற்றி கேள்வியுற்ற குங்கிலிய கலியனார் அங்கு சென்று தன் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டி அந்த கயிற்றை மறுமுனையை சிவலிங்கத்தில் கட்டி இழுக்க சாய்ந்திருந்த லிங்கம் நிமிர்ந்து நின்றது. இதனால் இவர் குங்கிலிய கலிய நாயனராக போற்றப்பட்டார். அடுத்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த நந்தனார் என்ற ஏழை சைவ சமயத்தின் மீது பற்று கொண்டு சிறந்த சிவபக்தராக விளங்கினார். அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆலயத்தின் உள்ளே சென்று செம்பு, பித்தளை, ஈயம், கல் முதலியவற்றை வணங்கக்கூடாது என்ற ஒரு வழக்கம் இருந்தது. அதனால் திருப்பன்கூர் என்ற ஆலயத்தில் வெளியே நின்று வணங்குகையில் இறைவனை காண முடியாமல் நந்தி மறைக்குது என்று வருந்த ஈசனும் நந்தியை விலக செய்து அருளினார். நந்தனார் கரும சித்தரான சுத்ததேகி தில்லை நடராஜரை தரிசிக்க தில்லைக்கு நாளை போவேன் என்று பல நாள் கூறி வந்ததால் அவரை மக்கள் திருநாளை போவார் என்று அழைத்தனர். ஒரு நாள் சிதம்பரம் சென்ற நந்தனார் புலையனாகிய நான் எப்படி நகருக்குள் சென்று இறைவனை தரிசிப்பது என்று எண்ணி ஊர் எல்லையை சுற்றி சுற்றி வந்து அசதியில் தூங்க ஈசன் கனவில் தோன்றி இப்பிறவி ஒழிய நீ அந்தணர்கள் ஏற்படுத்திய யாக குண்டத்தில் விழுந்து தாழ்த்தப்பட்டவனாக இருக்கும் நீ அந்தணனாக மாறி தில்லை வாழ் அந்தணர்களுடன் என்னை வந்து அடைவாயாக என்று கூறினார். அவ்வாறே அந்தணர்கள் கனவிலும் கூற அதை ஏற்று தீயினுள் இறங்கி நந்தனார் மீண்டும் அந்தணனாக மாறி கரும சித்தரான நடராஜரை தரிசித்தார் என்கிறது. இறைவனும் தாழ்த்தப்பட்டவனாக பிறந்துவிட்டால் அந்தணனாக மாறினால்தான் ஏற்றுக்கொள்வாரா என்ன? அடுத்து விசார சருமர் என்ற ஒருவர் மாடு மேய்க்க ஆரம்பித்ததிலிருந்து பசு அளவுக்கு அதிகமாய் பால் கொடுத்தன. முற்பிறவியின் உணர்ச்சியினால் விசார சருமருக்கு இப்பசுக்களின் பாலினால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட ஆற்றங்கரையில் மண்ணால் சிவலிங்கம் செய்து பாலை கறந்து தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டார். இதை கண்ட பசுக்களின் உரிமையாளர் விசார சருமரை கண்டிக்குமாறு அவர் தந்தையிடம் கூற உண்மையை அறிய விசார சருமரை பின்தொடர்ந்து சென்று அபிஷேக பால் குடத்தை எட்டி உதைத்தவர் தன் தந்தை என அறிந்தும் விசார சருமர் அவரது கால்களை வெட்டி வீழ்த்தினார். உடனே சிவபெருமான் தோன்றி
கொன்றை மாலையை தலையில் சூடி விசார சருமருக்கு சண்டேசுர பதத்தை அருளினார். அடுத்து திரு நீலநக்கர் என்ற ஒருவர் தன் மனைவியுடன் கோவிலுக்கு சென்று பூஜை செய்து கொண்டிருக்கும் போது சிலந்தி ஒன்று சிவலிங்கத்தின் மீது விழ அதை கவனித்த திரு நீலநக்கரின் மனைவி வாயால் ஊதி விரட்டும் போது சிவலிங்கத்தின் மீது எச்சில் தெரித்துவிட இதை கண்ட திரு நீலநக்கர் மனைவியை திட்டி, இனி என்னோடு வாழ உனக்கு தகுதி இல்லை என்று கூறி பிரிந்து வீட்டிற்கு செல்ல அவரது மனைவி கோவிலிலேயே தங்கிவிட்டார். இரவில் தூங்கிய திரு நீலநக்கரின் கனவில் ஈசன் தோன்றி, உனது மனைவி என் மேனியில் ஊதிய இடம் தவிர மற்ற இடமெல்லாம் சிலந்தி கொப்புளம் வந்துள்ளது பாரும் என்று கூறி மறைய, காலையில் திரு நீலநக்கர் கோவில் சென்று இறைவனிடம் மனம் வருந்தி வேண்டி தன் மனைவியுடன் வீடு சென்று சிவத்துண்டு புரிந்ததால் திரு நீலநக்க நாயனராக போற்றப்பட்டார். அடுத்து சாக்கியர் என்ற ஒருவர் மெய்ப்பொருளை ஆராய்ந்து முத்தி பெற பௌத்த நூல்களை கற்றார். எந்த சமயமும் முடிவான பொருளை காட்டாது என்று உணர்ந்து ஈசன் திருவடிகளை மறவாதிருத்தலே உறுதி பொருள் என்பதை உணர்ந்து சிவபெருமானை வணங்கத் தொடங்கினார். ஒரு நாள் புதிய இடத்தில் சிவலிங்கத்தை கண்டதும் அர்ச்சனை செய்ய விரும்பினார். அங்கே பூக்கள் இல்லாததால் கீழே கடந்த கற்களால் அர்ச்சனை செய்தார். சிவலிங்கத்தின் மீது கற்களால் அர்ச்சனை செய்த பின்னரே உண்ணுவதை வழக்கமாக வைத்திருக்க ஒரு நாள் மறந்து சாப்பிட நினைக்க உடனே கவலையுடன் ஒரு பெரிய கல்லை எடுத்து சிவலிங்கத்தின் மீது எரிந்து துதிக்க ஈசன் அன்பை ஏற்று காட்சி தந்தருள இவரும் நாயனராக போற்றப்பட்டார். அடுத்து கடற்சிங்கர் என்ற ஒரு அரசன் ஒரு நாள் தன் ராணியுடன் ஆலயத்திற்கு வணங்க சென்றார். அப்போது ராணி கலையழகு மிக்க மண்டபத்தின் சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டு வந்தபோது வாசனை மிக்க மலர் ஒன்றை எடுத்து நுகர்ந்தார். அதை கண்ட செருத்துணை என்ற ஒருவர் சிவலிங்கத்தின் அழகுமேனிக்கு சூடி மகிழும் மலரை நுகர்வது கொடிய குற்றம், இனியும் மலர்களை எப்படி சாற்றுவது என கோபம் கொண்டு மகாராணியின் மூக்கை அறுக்க மகாராணி கீழே சாய்ந்தாள். சிவலிங்க தரிசனம் முடித்துவிட்டு அரசன் வர செருத்துணை என்றவர் நடந்ததை கூற, அரசன் மலரை நுகர்ந்தது குற்றம்தான், ஆனால் முதலில் அம்மலரை எடுத்தது இவளது கைதான், அதை வெட்டி வீழ்த்துவதுதான் முறை என்று கூறி தன் வாளால் மகாராணியின் கைகளை வெட்டி வீழ்த்தினார் அரசன். இச்செயலை கண்டு மகிழ்ந்த ஈசன் அந்த அரசனை கடற்சிங்க நாயனராக போற்றினார். பின்பு கோட்புலி என்பவர் செந்நெல் சேமித்து சிவலிங்கத்திற்கு உணவு படைக்கும் பணியை மேற்கொண்டு வந்தார். கோட்புலியார் போருக்கு செல்ல வேண்டி இருந்ததால் தனது சுற்றத்தாரிடம், இந்த நெல் நான் சிவலிங்கத்திற்கு படைப்பதற்காக வைத்தது, யாரும் பயன்படுத்த கூடாது என்று கூறி செல்லா வேளையில் பஞ்சம் வர சுற்றத்தார் வேறு வழியின்றி அந்த நெல்லை பசியின் கொடுமையால் பயன்படுத்தினர். போர் முடிந்து திரும்பிய கோட்புலியார் உண்மை அறிந்து தன் உறவினர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார். தாய் தந்தை உட்பட அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார். இறுதியில் ஒரு குழந்தையை வெட்ட முயலும் போது காவலாளி இக்குழந்தை நெல்லை உண்ணவில்லை என்று கூற, கோட்புலியார் இந்த குழந்தை நெல்லை உண்ட பெண்ணின் பால் அமுதை உண்டதல்லவா என்று கூறி குழந்தையை வெட்டி வீழ்த்தினார். இந்த செயலை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் கோட்புலியாரை கோட்புலி நாயனராக மாற்றினார். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்பது என்னவென்று இந்த இடத்தில் தெரியாமல் நான் தவிக்கிறேன். இவ்வளவு அதிசயங்களும் ஆற்றல்களும் சிவலிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டது என்று பெரிய புராணங்கள் குறிப்பிடுகின்றன. உண்மையில் இந்த சிவலிங்கம் என்பது என்ன? இந்த சிவலிங்கம் எப்படி உருவானது? இந்த சிவலிங்கத்தை உருவாக்கியவன் யார்? இவை அனைத்திற்கும் காரணம் வள்ளலார் கூறிய ஆதியிலே உண்மையை மறைத்து நம்மையெல்லாம் இதுநாள் வரை முழு மூடனாக வைத்திருக்கும் பாதராயன் என்கின்ற வேத வியாசன்தான். முதலில் இதுநாள் வரை பொய்யை உண்மை என்று நினைத்து வாழும் நாம் சிவலிங்க தோற்றத்தின் பொய்யை முதலில் தெரிந்து கொள்வோம். பிறகு திருவருட்பிரகாச வள்ளலார் சிவலிங்க தோற்றத்தின் பற்றி கூறிய உண்மையை நாம் பிறகு தெரிந்து கொள்வோம். சிவலிங்கம் எப்படி உருவானது என்பதை வேத வியாசன் புராண கதைகள் மூலம் உலகம் முழுக்க ஒரு பொய்யை திணித்துள்ளான். அதை முதலில் பார்ப்போம். முனிவர்களே, நீங்கள் சிவபெருமானை பற்றி அறிய விரும்பியது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. முன்பு நாரதர் பிரம்மநாதத்தை அறிய விரும்பி தனது தந்தையான பிரம்மாவை கேட்டார். அதாவது நாரதருடைய தந்தையார், அப்பா யாருன்னு கேட்டா படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மன். முன்பு நாரதர் பிரம்மநாதத்தை அறிய விரும்பி தனது தந்தையான பிரம்மாவை கேட்டார். அதை பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். எல்லா உலகங்களுக்கும் சென்று வாழும் பேறு பெற்ற நாரத முனிவர் பரமாத்மாவான சிவபெருமானின் தத்துவத்தை அறிய விரும்பி தனது தந்தையான பிரம்மதேவனை வணங்கி, பிதாவே, தங்களின் மூலம் விஷ்ணுவின் தத்துவங்களை அறிந்து கொண்டேன். ஆகையால் சிவபெருமானையும் அவரை ஆதாரிக்கும் முறைகளையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இவற்றை தங்களை தவிர வேறு ஒருவரிடம் அறிந்து கொள்ள முடியாது. இதை பற்றி பலரிடம் கேட்டும் அவர்கள் முறையான பதிலை தரவில்லை. சிவபெருமானின் மகிமைகளையும் சிவ விரதங்களின் புனித தன்மையையும் அவற்றின் பயன்களையும் உலகம் அவரால் அடையும் நன்மைகளையும் சிவலிங்கத்தின் உற்பத்தியையும் அவர் பார்வதியை மணந்த வரலாற்றையும் அத்துடன் நான் கேட்க மறந்த அவரது மகிமைகளையும் சொல்லுங்கள் என்று பணிந்து வேண்டினார்.
பிரம்மதேவன் சொல்கிறார், நாரதா, பெருமைகளும் புதுமைகளும் அருளுமிக்க சிவபெருமானை பற்றி என்னாலும் மகா விஷ்ணுவாலு கூட சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் எனக்கு தெரிந்தவற்றை கூறுகிறேன். நாரதா, இந்த உலகம் எப்போது கண்களுக்கு புலப்படாது போகிறதோ அப்போது அது வியாப்தி ரூபமான பிரம்மமாக மாறிவிடும். அப்போது அது பதுமையையும் நுண்மையையும் உற்பத்தி அடைவதையும் இழந்து நாசமடையாத சக்தியையும் மிக சிறந்த அறிவையும் உடையதாக மாறிவிடும். அத்தகைய பிரம்மத்தை யோகிகள் தமது ஞான கண்களால் கண்டு கொள்வார்கள். மிக தூய்மையான அந்த பிரம்மம் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கொண்டதாக அமைந்துள்ளது. சில காலம் செல்ல அந்த பிரம்மத்திற்கு இச்சை உண்டானது. அதனால் அதை பிரகிருதி என்றும் மூலக்காரணி என்றும் சொல்வார்கள். அந்த பிரகிருதி என்பவள் 8 கைகளையும் விசித்திரமான ஆடைகளையும் அணிந்தவள். ஆயினும் பூரண சந்திரர்களுக்கு சமமான முக பிரகாசம் கொண்டவள். பல்வேறு விதமான ஆபரணங்களை அணிந்திருப்பவள். அனைத்திற்கும் காரணமானவள். அத்துடன் மாயங்கள் செய்யும் மாயாதேவி ஆனவள். அவள் பிரம்மத்தில் இருந்து தோன்றும் போது அப்பிரம்மத்தில் இருந்து புருஷனும் தோன்றினான். இருவரும் அடுத்து என்ன செய்வது என்று நினைத்தபோது வானில் இருந்து நீங்கள் இருவரும் தவம் செய்யுங்கள் என்றதொரு வாக்கு எழுந்தது. அதனால் இருவரும் மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டனர். அவ்விருவரும் நெடுங்காலம் தவம் செய்து தவநிலையில் இருந்து மீண்டபோது அவ்விருவரின் தேகங்களில் இருந்து பலவிதமான நீர்ப்பெருக்குகள் உண்டாகி சகல உலகங்களுக்கும் பாய்ந்து சென்றன. அவை பிரம்மரூபமான நீர்ப்பெருக்காயின. அதனால் மிகவும் களைப்படைந்த புருஷன் பிரகிருதியுடன் அந்நீர்ப்பரப்பில் துயில் கொண்டான். அதனால் அவனுக்கு நாராயணன் என்ற பெயர் உண்டானது. அப்போது அவ்விருவரும் தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. பிரகிருதியில் இருந்து சத்துவம், ராசசம், தாமசம் என்ற முக்குணங்களும் அம்முக்குணங்களில் இருந்து தன்மாத்திரைகள் 5ம், தன்மாத்திரைகளில் இருந்து 5 பூதங்களும், பஞ்சபூதங்களில் இருந்து கண்மேந்திரியங்களும், கண்மேந்திரியங்களில் இருந்து 5 பொறிகளும் அந்த கரணங்களும் தோன்றின. பிரகிருதியும் புருஷனையும் தவிர்த்து ஏனையவை சலமயமானவை, அதாவது நீர்மயமானவை. பின் இவை பிரகிருதியாலும் புருஷனாலும் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. அதன் பின் நீரின் மேல் பள்ளி கொண்ட நாராயணனது நாபியிலிருந்து, அதாவது நாராயணனது தொப்புளில் இருந்து பேரழகாக ஒரு தாமரை மலர் தோன்றியது. அத்தாமரையில் இருந்துதான் நான் உதித்தேன் என்று பிரம்மதேவன் நாரதருக்கு குறிப்பிடுகிறார். எனினும் நாராயணனுடைய மோக மாயையால் என்னால் எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. மறுபடியும் நான் வந்த காரணத்தால் மோகமடைந்தேன். தாமரையில் தோன்றிய நான் எதுவும் புரியாமல் திகைத்து தாமரை இலையில் இருந்து கீழே இறங்கி வந்தேன். இருப்பினும் நான் தாமரையின் அடிப்பகுதியை நான் காணவில்லை. அதனால் அதன் காம்பு வழியாக மேல் நோக்கி சென்றேன். சென்றபோது என்னால் எதையும் அடையவோ அறியவோ முடியவில்லை. களைப்பால் சோர்ந்து மூர்ச்சையானேன். அப்போது தவம் செய் என்று ஒரு வாக்கு எழுந்தது. அதனால் தவம் செய்தேன். அப்போது சங்கு, சக்கரம், கதை ஏந்திய திருக்கரங்களோடு ஸ்ரீ மகாவிஷ்ணு எனக்கு காட்சி தந்தார். அவரை கண்டு அதிசயித்த நான், நீ யார் என்று கேட்டேன். மகிழ்வுடன் புன்னகித்த அவர், குழந்தாய், நான் தான் மகாவிஷ்ணு என்றார். நான் அதை நம்பவில்லை. அதனால் இருவருக்கிடையேயும் வாத பிரதி வாதம் நெடுநேரம் இடம்பெற்றது. அது முற்றி பகையானது. அப்போது இருவருக்கிடையே அற்புதமான ஒரு சோதிலிங்கம் உண்டானது. அது பெரும் பிரகாசமுடையதாகவும் அடிமுடி தெரியாததாகவும் இருந்தது. அதை கண்ட நான் பிரமித்து போனேன். அப்போது மகாவிஷ்ணு என்னை பார்த்து, பிரம்மாவே, ஏன் கோபம் கொள்கிறாய்? எம்முன் தோன்றிய இந்த சோதிலிங்கத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இது எப்படி தோன்றியது? யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இதன் வரலாறு என்ன? எம்மை விட சக்தியான யாரோ ஒருவரின் திருவிளையாடல் தான் இது. அதனால் இதை பற்றி ஆராய்வோம். திசையெங்கும் விண்ணிலும் மண்ணிலும் பறந்திருக்கும் இச்சோதியின் அவதாரம் எங்கிருக்கிறது என்று தேடி கண்டுகொண்ட பின் எமக்குள்ள பிரச்சனையை பற்றி ஆராய்வோம். அதற்காக நீ அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து ஆகாயத்திற்கு சென்று இதன் நுனியை ஆராய்ந்து கண்டுபிடி. நான் பன்றியின் உருவம் எடுத்து நிலத்தை பிளந்து சென்று இதன் அடியை கண்டுபிடித்து ஆராய்கிறேன் என்று கூறி பன்றியின் உருவம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு சென்றார் மகாவிஷ்ணு. நாரதா, நான் அன்னப்பறவையின் வடிவத்தை எடுத்து வானவெளியில் பறந்து சென்றேன். அதனால் கம்சராசன் என்ற பெயர் எனக்கு உண்டானது. இருவரும் பூமியின் அடியிலும் வானமெங்கும் அடிமுடிய தேடி 1000 ஆண்டுகள் அலைந்தோம். எத்தனை ஆண்டுகள் அலைஞ்சிருக்காங்க? 1000 ஆண்டுகள் அலைஞ்சிருக்காங்க. 1000 ஆண்டுகள் அலைந்தோம். பிரம்மதேவர் நாரதருக்கு சொன்னார், நாம் இருவரும் வெகுகாலம் தேடியும் அடியும் முடியையும் காணவே இல்லை. இருவரும் மிக களைப்படைந்து முன்பு லிங்கம் தோன்றிய இடத்திற்கு வந்து அந்த சோதி லிங்கத்தை வணங்கினோம். அப்படி வணங்குவதற்கான காரணம் எதுவும் எமக்கு தோன்றவில்லை. மாயையில் வல்லவனான மகாவிஷ்ணுவினாலும் வித்தையில் வல்லவனான நானும் அந்த லிங்கத்தை வணங்கினோம் என்றால் அது எம்மை விட சக்தி வாய்ந்தது என எண்ணி, ஆண்டவனே, உமது சுய வடிவை காட்டும், நீ யார் என்பதை சொல்லும் என்று கூறி அந்த சோதியை 1000 வருடங்கள் வணங்கினோம். அப்போது ஓம் என்ற நாதம் எழுந்தது. அந்த சப்தம் எங்கிருந்து எப்படி உருவானது
உருவானது என்று நாராயணன் வியப்புடன் யோசித்துவிட்டு எதிலிருந்து இந்த சப்தம் உருவாகியதோ அதை நான் வணங்குவேன் என்று சொல்லி அச்சோதியை வணங்கிய போது அவ்வொளியின் நடுவே ஓம் என்ற உருவை கண்டார். அது சூரிய சந்திரர்களையும் அக்னியையும் விட பிரகாசமாக இருந்தது. அதற்குள் அவர் பரம்பொருளான பரபிரம்மத்தை கண்டார். அது 5 திருமுகங்களுடனும் 10 திருகரத்துடனும் பச்சை கற்பூரத்தின் நிறமுடையதாகவும் இருந்தது. அது பல விதமான ஆபரணங்களையும் அணிந்து மிகவும் கம்பீரமாக காட்சியளித்தது. அதுதான் சிவதத்துவம் என உணர்ந்தோம். அப்படி நினைத்ததோடு இல்லாமல் அவர்தான் எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமானார் என்ற உணர்வு ஏற்பட்டது. அதன் பின் மந்திரங்களால் நாராயணன் அவரை துதித்தார். அதனால் மகேஸ்வரனான சிவபெருமான் அந்த சோதிக்குள் லிங்கமாக தோன்றினார். ஆனால் இது உண்மையா என்றால் உண்மை அல்ல, பச்சை பொய். அப்போது உண்மை என்னவென்றால் வள்ளலார் சொல்கிறார், நாம் இதுநாள் வரை நினைத்து இருந்தது போல பிரம்மன், மகாவிஷ்ணு, சிவபெருமான் முதலானவர்களெல்லாம் இயற்கையில் கடவுளாக இருந்தவர்கள் கிடையாது. அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள், அவ்வளவுதான். இந்த சிறு அறிவு பெற்ற மனித கூட்டங்கள் ஆதியில் சர்வ சக்தியை உடைய தனித்தலைமை பெரும்பதியான ஆண்டவரை நோக்கி இந்த ஆன்மாக்களாகிய சிற்றணுக்கள் தவம் செய்து 5 தொழிலையும் பெற்றுக்கொண்டன. பெற்றுக்கொண்ட மூர்த்திகளாகியவர் 1 தொழிலை உடைய பிரம்மாவும், 2 சித்தியை உடைய விஷ்ணுவும், 3 சித்தியை உடைய ருத்திரனும், இது போன்ற மற்றவர்களும். நாம் ஏற்று நிற்கும் சமய மதங்கள் அனைத்திற்கும் காரணம் இந்த சிற்றணுக்களாக்கிய ஆன்மாக்கள் தான். பெருமானார் சொல்கிறார், மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்தி கற்பனை கலைகளாகிய சமய மத மார்க்கங்களை அனுஷ்டித்து அவர்களையே கடவுளாக வணங்கி வழிபாடு செய்து வருகிறோம். இந்த மூவர்கள் அந்த சர்வ சித்தியை உடைய கடவுளுக்கு கோடி 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 பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே சமய தேவர்களை வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்கிறார் வள்ளலார். இதற்கும் சிவலிங்கம் உருவானதற்கும் என்ன சம்பந்தம் என்றால் சம்பந்தம் இருக்கிறது, சொல்கிறேன் கேளுங்கள். சிருஷ்டிகள் அனந்த வகை, அதாவது படைத்தல் பல வகை இருக்கிறது. அதில் முக்கியமான சில வகைகளை மட்டும் பார்க்க போகிறோம். அவற்றுள் முக்கிய சிருஷ்டிகள் சில. அவையாவன அணுபஷம், பரமாணுபஷம், சம்புபஷம், விபுபஷம், பிரகிருதி பஷம் ஆக 5. இந்த அணுபஷம், பரமாணு பஷம், சம்பு பஷம், விபுபஷம், பிரகிருதி பஷத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் பரலோகத்தில் நடைபெறும் அரசியல் என்ற தலைப்பில் காணொளி இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இவற்றில் சம்பு, விபு இவ் இரண்டிற்கும் அபக்குவம் இல்லை. அணு, பரமாணு, பிரகிருதி மற்ற 3ற்கும் பக்குவம் அபக்குவம் உள்ளது. அணுபஷ சிருஷ்டி ஆண் பெண் சேர்க்கையால் தாம்பத்திய புணர்ச்சியின் மூலம் குழந்தை பிறத்தல். பரமாணு பஷம் என்பது அபக்குவத்தில் உடலை கரத்தால் தொட்டு தடவி பார்த்தவுடன் கருதரித்தல். பரமாணு பட்சத்தில் பக்குவ சிருஷ்டி என்பது கண்ணால் பார்த்த உடனே புணர்ச்சியின்றி கருதரித்தல், அதாவது தாம்பத்தியமின்றி கருதரித்தல். சம்பு பஷம் வாக்கினால் சொன்னவுடன் கருதரித்தல். பிரகிருதி பஷம் சங்கற்பித்த 3.25 நாழிகைக்குள் பிண்டம் யோனியின் கீழ் தோன்றுதல். விபுபஷ சிருஷ்டி பார்த்தவுடன் திறன முதலானவற்றையும் நரனாக செய்வித்து அநேக விசித்திரங்கள் உண்டு பண்ணுவது. நாம் வணங்கும் பிரம்மா, மகாவிஷ்ணு, ஈஸ்வரன், சிவபெருமான் முதலானவர்களெல்லாம் ஆண் பெண் சேர்க்கையால் உடல் உறவின் மூலம் பிறந்தவர்கள், அதாவது அணுபஷ சிருஷ்டியில் வந்தவர்கள். மேலும் நாம் நினைப்பது போல இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் முதலானவர்களெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபர்கள் கிடையாது. இவர்கள் இருக்கும் அண்டங்களே 1000 கோடிகளுக்கு மேல் இருக்கிறது என்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார். அதற்கான பாடலை இணைக்கிறேன், கேளுங்கள். ஒரு பிரமணண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியா அவற்றின் 1000 கோடி மாலண்ட மரணண்ட முற்ற கோடா கோடியே திருக்களறு பல கோடி ஈசனண்டம் சதா சிவ அண்டம் என்னிறந்த திகழ்கின்ற மற்றை பெரும் சக்தி சக்தர்தம் சீரண்டம் என் புகழுவேன். உருமுருமி வண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய வெளியில் நடு நின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணையரசே மருவியனையாட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்தமே தந்தையே மணிமன்றி நடு நின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே வல்ல நடராஜபதியே.
இவர்கள் அனைவரும் இயற்கை உண்மை கடவுளை மறைத்து இவர்களை கடவுளாக காட்டினார்கள். நாம் அனைவரும் அணு அளவு கூட அணு அளவு கூட உண்மையை தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக நமது பிண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் கடவுளாக காட்டினார்கள். அதாவது நமது உடலில் உள்ள சிலதை அண்டத்தில் கடவுளாக காட்டினார்கள். நமது உடலில் உள்ள சில தத்துவங்களை யுக்தியாலும் சித்தியாலும் தெரிந்து கொண்டு இவர்களுக்கு ஏவல் செய்த சில முனிவர்களை கை கொண்டு நமது பிண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் கடவுளாக காட்டினார்கள். நமது பிண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் எப்படி கடவுளாக காட்டினார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால், வள்ளலார் கூறிய ஆதியிலே மறைத்த வல்லவன் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்தியாவின் ஆன்மீகம் உடைக்கப்பட்டது என்ற தலைப்பில் காணொளி இருக்கிறது. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிதான் நாம் வணங்கும் சிவலிங்கமும் பாலும் தேனும் குங்குமமும் விபூதியும் கொட்டி கொடுத்து போற்றி வணங்கும் சிவலிங்கமும் அப்படிதான். வாருங்கள் சிவலிங்கம் எப்படி உருவானது என்று சற்று ஆழமாக பார்ப்போம். பூர்வம் என்பது பழமையானது, உத்திரம் என்பது புதுமையானது. இந்த சிவலிங்கம் எப்படி உருவானது என்ற இரகசியத்தை, அதன் மர்மத்தை வள்ளலார் நமக்கு பூர்வோத்திரம் என்ற தலைப்பில் தருகிறார். வாசிக்கிறேன், கேளுங்கள். பிண்டத்தில், அதாவது பிண்டம்னா உடல், இந்த பிண்டத்தில் பூர்வம் என்பது தலை, உத்திரம் என்பது கால். அதனால் பெருமானார் சொல்வார், சுத்த சன்மார்க்க அனுபவம் கண்டத்திற்கு மேல் என்பார். அதனால்தான் பெருமானார் சொன்னார், நாம் அடைய வேண்டிய பதஸ்தானங்கள் எவை என்றால் அவை கண்டம் முதல் உச்சி வரையில் அடங்கி இருக்கின்றன. மீதமுள்ள எல்லா பதவிகளும் உந்தினா வயிறு, மீதமுள்ள எல்லா பதவிகளும் உந்தி முதல் கண்டம் வரையில் உள்ளது. இது சாதாரண பாகம், இது லட்சியம் வைக்க கூடாது, இது பயனற்றது என்று விட்டார். பெருமானார் சொல்வார், சுத்த சன்மார்க்கம் மட்டுமே பழமையானது, அதாவது ஆதி தொன்மையாம் சுத்த சன்மார்க்கம் என்பார். இங்கு இருக்கின்ற சமய மத மார்க்கங்கள் அனைத்தும் கால் முதல் கண்டம் வரை மட்டுமே. இந்த சுத்த சன்மார்க்க அனுபவத்தை தான் இந்த கடவுளர்களும் அசுத்தமாயா காரிகளாகிய சித்தர்களும் மறைத்து விட்டார்கள். அதுவும் மண்ணை போட்டு அணு அளவு கூட தெரியாமல் மறைத்து விட்டனர் என்பார் பெருமானார். சரி, பிண்டத்தில் உள்ளதை, அதாவது நமது உடலில் உள்ள தத்துவங்களை எப்படி அண்டத்தில் கடவுளாக காட்டினார்கள் என்பதை நானே வாசிக்கின்றேன், கேளுங்கள். மனித தேகத்தில் கோசத்திற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் நாற்சதுரமான ஒரு பையுண்டு. அதாவது கோசன்னா பிறப்புறுப்பு. மனித தேகத்தில் கோசத்திற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் நாற்சதுரமான ஒரு பையுண்டு. அதில் 16 வயதளாவும் உண்டாகும் இந்திரியம் ஜலமாக சேருகின்றது. இந்திரியம் என்றால் சுக்கிலம். அதைதான் மான சடதாகம் என்று சொல்லுகின்றது. 16 மேல் சேரும் இந்திரியம் உறைந்த அந்த ஜலத்திற்கு மத்தியில் சேருகிறது. அப்படியாக சேர்ந்து கொண்டு வரும் இந்திரியம் பொன் வண்ணமாக இருக்கும். அது தாமரை பூவென்று சொல்லப்படும். அதன் மத்தியில் ஒரு ஆவி சாதாரணமான காற்றுக்கு 100 பங்காக வெகு நேர்மையாக இருக்கும். அதன் வண்ணம் பொன்மயமாக இருக்கும். அதற்கு அதிஷ்டா தெய்வம் பிரம்மன் என்று சொல்லப்படும். அந்த ஆவி உண்டாகும் காலம் அவனுக்கு சகலகாலம் என்றும் அடங்கும் காலம் கேவல காலம் என்று சொல்லப்படும். அந்த ஆவி உண்டாகும் காலத்தில் செயற்கையானால் கருதரிக்கும், அது சிருஷ்டி என்று சொல்லப்படும், அதாவது படைத்தல் என்று சொல்லப்படும். நாம் என்ன சொன்னோம்? முருகபெருமான், விநாயக பெருமான், பார்வதி, லட்சுமி, காளி, சீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாம் பிண்ட தத்துவம். பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சதாசிவம் எல்லாம் இவர்களெல்லாம் பிண்ட தத்துவமாக இருக்கிறார்கள், அண்ட தத்துவமாக இருக்கிறார்கள் சொன்னோம். அப்போ இந்த மூவர்களும் ஐவராதிகளும் நம் பிண்டத்திலும் 5 தொழில் செய்கிறார்கள், அண்டத்தில் 5 தொழில் செய்கிறார்கள். இவர்கள் எங்கெங்கு 5 தொழில் செய்கிறார் என்பது பெருமானார் தெளிவாக சொல்லியிருப்பார். இப்போ பிரம்மதேவன் அண்டத்தில் 5 தொழில் செய்வது, படைத்தல் முதலிய தொழில்களை செய்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் பிரம்மதேவன் பிண்டத்தில் என்ன 5 தொழிலில் என்ன செய்கிறார், அவர் படைத்தல் தொழில் பிண்டத்தில் என்ன செய்கிறார்னா பெருமான் தெளிவாக விளக்குகிறார். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்போது புணர்ச்சியில் ஈடுபடுகின்ற போது பிரம்மதேவன் என்ன செய்வார் என்றால், அதாவது விஷபாக நாடியை பின்னுக்கு தள்ளி அமுதபாக நாடிய முன்னுக்கு தள்ளி கருதரிக்க செய்விப்பார். இது மனிதனாகிய நாம் எவ்வளவு அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் நம்மால் விஷபாக நாடியை பின்னுக்கு தள்ளி அமுதபாக நாடிய முன்னுக்கு தள்ளி நம்மால் கருதறிவிக்க செய்விக்க முடியாது. இதுதான் பிண்டத்தில் பிரம்மன் செய்யும் சிருஷ்டி. இதுபோல் இந்த பிண்டத்தில் மகாவிஷ்ணு செய்கின்ற காத்த தொழில், அதை தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுபோலவே ஐவராதிகள் இந்த பிண்டத்திலும் தன் 5 தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அண்டத்திலும் 5 தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த ஐவராதிகளும் மூவர்களும் பிண்ட தத்துவமாகவும் இருக்கிறார்கள், அண்ட தத்துவமாகவும் இருக்கிறார்கள். மீதம் வாசிக்கிறேன், கேளுங்க. அதில் ஆவி உண்டாக தொப்பிலில் இருந்து ஒரு நாடி தோன்றி அதன் மத்தியில் முகந்து கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாய் அக்கினி இருக்கின்றது. அது மூலாக்கினி என்று சொல்லப்படும். அது தொப்புளில் இருந்து உண்டாவதால் விஷ்ணு தொப்புளில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏன் விஷ்ணு தொப்புளில் இருப்பதாக சொல்லப்படுதுன்னா, பார்க்கடலில் பள்ளி கொண்டதுக்கு நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதில் தெரியும். அதன் மேல் 2.5 அங்குலத்தில் உந்திக்கு நேராக உட்பாகத்தில் சதுரமாக ஒரு பை உண்டு.
புசித்த அன்னத்தை 5 நாழிகையில் பால் போன்ற ஜலமயமாய் ருத்திர பாகத்தில் உள்ள ஆவியை பிரித்து அதன் பையில் சேர்க்கின்றது. அதை ஷீரப்தி என்று சொல்லுகிறது. அந்த பையில் இருக்கும் பால் போன்ற ஜலத்தின் மேல் ஆளிலை வடிவை உடைய வயிற்றிற்கு உட்பாகம் படிவதனால் அதே வண்ணமாக ஓர் ஆடை கட்டியிருக்கும். அதை ஆளிலை என்று சொல்லுகின்றது. அந்த ஆடையின் மேல் ஒரு நரம்பு வட்டமாய் தலை தூக்குகின்றது. அதை சேஷன் என்று சொல்லுகின்றது. அந்த குண்டலினி வட்ட சேஷன் என்னும் நாடி மத்தியில் செம்பினது களிம்பு போன்ற பச்சை மேனி ஒரு சக்தி உண்டு. அதை விஷ்ணு என்றும், அந்த சக்தியில் முன் பின் நடுவென்னும் இடத்தில் அது காரண சத்து பொன் வண்ணமாயும் ருத்திர வண்ணமாயும் குங்கும வண்ணமாயும் 3 உள்ளன. அவற்றை சீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று சொல்லுகின்றது. மத்தியில் ஒரு சக்தி இருப்பதால் விஷ்ணு மார்பில் லட்சுமியை வைத்தார் என்பது. குண்டலி வட்டமான நாடி மத்தியில் உள்ள பச்சை வண்ணமான சக்தியிலிருந்து ஒரு நாடி உண்டாகி 2 தலையாய் விரிந்து ஒரு தலை மேலும் ஒரு தலை கீழும் செல்லுகின்றது. இந்த நாடியின் மூலமாய் அந்த சத்து மேலே செல்லும்போது பசுமை வண்ணமாயும் கீழே செல்லும்போது பீத வண்ணமாயும் செல்லுகின்றது. மேலே செல்லுவதினால் ஜீவர்களுக்கு ஜீவிப்பும் அதன் சாரம் கெட்டு கீழே செல்வதினால் ஜீவிப்பின்மையும் உண்டாகின்றது. மேலே செல்வதால் ஜீவிப்பு உண்டாகுவதால் காத்தல் தொழிலை உணர்த்துகின்றது. மேலே மேலே செல்லுகின்றதை விஷ்ணு வைகின்றும் போகின்றாது என்றும், கீழே செல்லுகின்ற போது ஷீரப்தியில் இருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றது. கீழே செல்லும் நாடி முன் சொன்ன தொப்புள் நாடியுடன் கலப்பு உண்டாகி பிரம்மனுக்கு உஷ்ணத்தை தருகின்றது. அன்றியும் இந்த சதுரமான பையின் வலப்பாகத்தில் ஒரு பை உண்டு. அந்த பையில் அக்கினி நிரம்பி காரணமாய் இருக்கின்றது. அது புசித்த வஸ்துகளின் சத்தை கிரகித்து கொண்டு அந்த சத்தை மலமாக இடது பாகத்தில் சேர்த்து விடுகின்றது. கிரகித்த சத்தை முன் சொன்ன ஷீரப்பையில் சேர்க்கின்றது. இதை வடவாக்கினி என்றும் சொல்லுகின்றது. மேலும் இந்த வெள்ளை ஜலத்தை அக்கிரமின்றி சமப்படுத்தி பிரளயம் வராது காத்து கொண்டு இருக்கிறது. இதை உதாரக்கினி குறைவுபட்டு ஷரிப்தியில் ஜலத்தின் தரங்கெடுமானால் நோய் உண்டு என்கிறார் பெருமானார். இந்த பையாகிய சாணத்திற்கு மேல் 2.5 அங்குலத்தில் இருதயத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல் ஒரு பை உண்டு. அது வெண்மையாக இருக்கும். இதை கைலாயம் என்று சொல்லுகின்றது. இந்த பையுள் முன் சொன்ன காற்றில் 16,000 கோடி பங்கில் ஒரு பங்காக வெகு நேர்மையாக அக்கினிமயமாய் ஒரு ஆவி இருக்கும். இதற்கு காரணாக்கினி என்று பெயர். இந்த அக்கினியை கால சந்திர மூர்த்தி என்பர். இப்பையின் அருகில் இடதுபுறத்தில் மலர்ந்த தாமரைப்பூ போல் ஒரு பை உண்டு. அந்த பை பசுமை வண்ணமாய் இருக்கும். அதற்கும் முன் சொன்ன வெண்மை பையுக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் காரண அக்கினி அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் சமப்படுத்தி வைக்கும். இந்த மலர்ந்த பையுக்கும் கீழ் இருக்கும் சிராப்தி பையுக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் அதற்கு உஷ்ணம் கொடுத்து நிலையில் வைக்கும். இதனால் ருத்திரனிடத்தில், அதாவது சிவனிடத்தில் விஷ்ணு பிறந்ததாக சொல்லுகின்றது. அதாவது நாம் புராணத்தில் என்ன பார்த்துருப்போம், சிவபெருமான் பிரகிருதியின் பிரம்ம ரூபமாக மாறுறாரு. அந்த பிரம்மத்தில் இருந்து ஒரு மாயமானவள் தோன்றுகின்றால். அந்த மாயமானவளுடன் புருஷனும் தோன்றுகின்றான். அந்த 2 பேரும் தவம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு மேலே ஊற்று வருது. அதனால் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டதா போய் சொன்ன பார்த்தீங்களா? அது உண்மை என்னவென்றால், இந்த மலர்ந்த பையுக்கும் கீழிருக்கும் சிராப்தி பையுக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் அதற்கு உஷ்ணம் கொடுத்து நிலையில் வைக்கும். இதனால் சிவன் இடத்தில் விஷ்ணு பிறந்ததாக சொல்லுகின்றது. இந்த நாடி மூலமாக விஷ்ணு இடமாகிய ஜலத்திலும் பிரம்மன் இடமாகிய இந்திரத்திலும் உள்ள குற்றங்களை கண்டிப்பதால் ருத்திரனை சம்ஹார கர்த்தாவென்று சொல்லுவது. இந்த அக்கினி பையில் குண்டலி வட்ட நரம்பு ஒன்று உண்டு. அதில் 3ஆக பிரியும் கிளை உண்டு. அதன் மூலம் முதல் பிரம்மந்திரம் வரையில் இடம் வளம் நடுவென்று கத்திரி மாறலாய் பிராண அபானனுக்கு இடம் கொடுத்து ஊடுருவி நிற்கும். இந்நரம்புகளுக்கு சோம சூரிய அக்கினி என்று பெயர். இத்துடன் இல்லாமல் இந்த குண்டலினி வட்ட நரம்பின் அடியில் 2 நரம்பு வலத்தில் 5 கவர் உடையதாயும் இடத்தில் 6 கவர் உடையதாயும் இருக்கின்றது. வலத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்வது. மேற்படி 5 கவருடைய நரம்பிற்கு கீழ் நோக்கி கிருஷ்ண வண்ணமாய் இருக்கும். இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கும். இந்த அசைவால் அக்கினி பைக்கு ஆதாரம் உண்டாவதால் இதற்கு கணபதி என்று பெயர். மேற்படி 5 கவருடைய நாடிக்கு இடம் வளம் இரண்டிலும் சித்தி தத்துவம் புத்தி தத்துவம் உண்டு. இடத்தில் உள்ள 6 கவருடைய நாடிக்கு கீழ் அனந்த வண்ணமான நாடி ஒன்று உண்டு. இதற்கு மயூரம் என்று பெயர். இந்த நாடியின் அசைவால் 72,000 நாடியும் அக்கிரமின்றி நிலை பெறுகின்றபடியால் இதற்கு சேனாதிபதி என்றும் பெயர். மேலும் வலபுறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடபுறத்து நாடிக்கு 42 மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருப்பதால் முருக பெருமானையும் விநாயக பெருமானையும் சகோதரர்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல்
சிவனின் பிள்ளையாக சொன்னதற்கு காரணம் இதுதான். மேலும் வலதுபுறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடதுபுறத்து நாடிக்கு 42 மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருப்பதால் இவர்களை சகோதரர்களாக சொல்வதும் இன்றி மேற்படி ருத்திரனின் அம்சமாகவே சொல்லுகின்றது. இதயத்திற்கு மேல் 2.5 அங்குலத்திற்கு இடமான கண்டத்தில் மகேஸ்வரனும், அதற்கு மேல் 2.5 அங்குல அண்ணாக்கில் சதாசிவமும், அதற்கு மேல் 2.5 அங்குல உயரத்தில் புருவ மத்தியில் விந்துவும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் நாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரவிந்துவும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரநாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் திக்ராந்தமும் அதிக்ராந்தமும் துவாதசாந்தம் முதலான வைகளும் அதீதத்தில் சுத்த சிவமும் உள்ளது. மகேஸ்வர சாணம் முதல் விந்து சாணம் வரையிலும் முன்போல் இடம் நாடி தொழில் வண்ணம் முதலியவும் உள்ளன. நாதசானம் தொட்டு துவாதசாந்தம் வரையில் அனுபவ வெளிகளாகிய ஆகாச பேதமாய் இருக்கும். அதற்கு மேல் அதிகாரண மாத்திரமாய் ஆன்மா அனுபவத்தில் விளங்கும். மேலும் பிரம்மசானம் தொடங்கி சுத்த சிவசானம் வரையில் ஒரு ஸ்தம்பம், இருதயம் வரையில் வாயு நாடி வண்ணமாயும் அதற்கு மேல் அக்னி வண்ணமாயும் இருக்கும். அதன் அடியில் பருந்து வருவர நேர்மையாய் இந்திரிய கரணங்களுக்கு புலப்படாமல் அணுவுக்கு அணுவாய் ஜீவனுக்கு புலப்படாமல் அகண்டமாய் ஆன்மா காட்சியில் அருகி தோன்றுவதாய் 2 நிற்கும். இதற்கு சிவகாரண பூரண ஸ்தம்பம் என்று பெயர். முன் சொன்ன இருதய அக்னிப்பை அக்கிரமாய் விரிந்து விசேஷ அக்னி ஜாவாலை விசிமரித்து கீழிருக்கும் சரப்தி பையில் இருக்கும் ஜலத்தை சுருட்டி கொள்ள ஜீவனுக்கு மரண காலம் நேரிடும். மேற்படி பை விரிவதற்கும் ஆதாரம் அருந்தல் பொருந்தல் இவை சமமானால் மிருத்தியும் நோயும் வராது என்று பெருமானார் குறிப்பிடுகிறார். இப்போது தெளிவாக தெரிந்திருக்கும் பார்வதி தேவி, காளி தேவி, லட்சுமி, சரஸ்வதி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இவர்கள் அனைவரும் முருகப்பெருமான், விநாயக பெருமான் போன்ற பிண்ட தத்துவம் என்று இந்த பிண்ட தத்துவத்தையும் அண்ட தத்துவமாக விளங்குகின்ற மூவர்களையும் இந்த பிண்ட தத்துவத்தையும் சேர்த்து கூட்டி புருஷன் பொண்டாட்டியாக்கி 18 புராணங்களை எழுதி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டவர்தான் வேத வியாசர் என்ற வியாச முனிவர். அப்படியென்றால் நாம் ஆலயத்தில் கடவுளாக வணங்கும் சிவலிங்கம் என்பது என்ன? ஆலயங்கள் மனித தேகத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது. க்ஷேத்திரம், சரீர, பிரஸ்தாரம் என்பது சமஸ்கிருத சொல். அதாவது ஆலயம் மனித உடல் போன்று என்கிறது. அந்த ஆலயத்தில் பாதங்கள், கோபுரம், முழங்கால், ஆஸ்தான மண்டபம், தொடை, நிறுத்த மண்டபம், தொப்புள், பலிபீடம், மார்பு, மகா மண்டபம், கழுத்து, அர்த்த மண்டபம், சிரம், கற்ப கிரகம், இடது செவி சண்டிகேஸ்வரர், வலது செவி தட்சிணாமூர்த்தி, வாய், வாசல், உருவமத்தி, லிங்கம் அதாவது சிவலிங்கம், சிரசின் உச்சி, விமானம், மூக்கு, வான மண்டபம். ஆனால் இவையெல்லாம் உண்மையா என்றால் உண்மையல்ல, பொய்கள். இந்த பிண்டத்தில் அண்டம் என்பது கழுத்துக்கு மேல் சிரம் வரை. இந்த பிண்டத்தில் பிண்டம் என்பது கழுத்துக்கு கீழ் பாதம் வரையில். இந்த பிண்டத்திற்கு கிழக்கு முகம், மேற்கு கால், வடக்கு வலதுகை, தெற்கு இடதுகை, கொடிமரம் தொப்புள் அடி, பலிபீடம் தொப்புள். நந்தி என்பது பசு, அதாவது ஆணவ மலம். இப்ப நமக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நந்தி என்பது பசு, அதாவது ஆணவ மலம். இந்த நந்தியை தான் ஆலயத்தில் நாம் நந்தி பகவான் என்றும் அதிகார நந்தி என்றும் வணங்குகிறோம். ஆனால் திருமந்திரம் எழுதிய திருமூலர் நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளுவதென் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே என்கிறார். நந்தி என்பது ஆணவமலம். அப்படி இருக்கும்போது நந்தி எப்படி மூலனை அறிய வழிகாட்டும்? அப்படி இருக்கும்போது நந்தி வழிகாட்ட எப்படி திருமூலர் இருந்தார்? அதனால்தான் குரு தூரிய நிலையை அடைந்த தத்துவராய சாமிகளும் வள்ளலாரும் திருமந்திரத்தை சாத்திர குப்பை என்றனர். ஆனால் வள்ளலாருக்கு இறைவன் உண்மையை தெரிவிக்காத போது சாஸ்திரத்தில் சிறந்தது திருமூலர் திருமந்திரம் என்றும் இது மொத்தம் 8000 என்றும் போற்றி புகழ்ந்திருப்பார். ஆனால் இயற்கை உண்மை கடவுள் வள்ளலாருக்கு உண்மையை தெரிவித்துவிட்ட பிறகு பெருமானார் சொல்கிறார், சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன், சாத்திர குப்பையும் தனந்தேன், நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும் ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று அறிந்தேன், ஓதிய அனைத்தும் நீ அறிந்ததுதான், அடிக்கடி உரைப்பது என உனக்கே என்கிறார். இந்த பிண்டத்திற்கு கிழக்கு முகம், மேற்கு கால், வடக்கு வலதுகை, தெற்கு இடதுகை, கொடிமரம் தொப்புளடி, பலிபீடம் தொப்புள். நந்தி என்பது பசு, அதாவது ஆணவ மலம். மூலாதாரத்தினது உள்ளங்கமே சிவலிங்கம், அதாவது
ஆண் பெண் சேர்க்கையால் கருதரிக்க உதவும் நமது மூலாதாரமே சிவலிங்கம். 1000ல் ஒருவன் படத்தில் சோழ அரசனாக நடித்த பார்த்திபன் தனது நிர்வாண கோலத்தை லிங்க தரிசனம் கண்டுவிட்டாலே என்பார். மேலும் சமஸ்கிருதத்தில் லிங்கம் என்பது ஆண் உறுப்புதான் என்பது ஆழமாக பதியப்பட்டுள்ளது. கிறித்துவ சமயத்தின் லேவியராகமம் 18:22 வசனம் குறிப்பிடுவது ஒரு ஆண் பெண்ணுடன் படுத்து கொண்டது போல் இன்னொரு ஆணுடன் படுக்க கூடாது, அது அருவருப்பானது என்று கூறுகிறது. இவர்களை சம லிங்கக்காரர்கள் என கூறுகிறது. மேலும் பெருமானார் மனித உடலில் சத்துக்கள் உள்ள இடத்தை குறிப்பிடும்போது ஆணிடத்தில் சத்துக்கள் உள்ள இடங்கள் மூளை, தொப்புள், லிங்கத்தடி என்றும் பெண்ணிடத்தில் சத்துக்கள் உள்ள இடங்கள் மூளை, தொப்புள், உபசஸ்தடி என்றும் என்பார். நாம் வழிபடும் சிவலிங்கத்தை பற்றி பெருமானார் பெருங்கோயில் கட்டிய கட்டமைப்பு என்ற தலைப்பில் நமக்கு தருகிறார். கிழக்கு முகம், மேற்கு கால், வடக்கு வலதுகை, தெற்கு இடதுகை, கொடிமரம் தொப்புள், கொடிமரத்தின் அளவு, உள்நாக்கு, பலிபீடம், வயிற்றின் மேடு, நந்தி, ஆணவ முதலிய மலங்கள் உள்ள பசு. சிவலிங்கமே மூலாதாரத்தின் உள்ளங்கம் என்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார். ஆண் பெண் சேர்க்கையால் கருதரிக்க உதவும் நமது மூலாதாரமே சிவலிங்கம். நம்மவர்களின் பிண்டத்தில் இருக்கும் மூலாதாரமே சிவலிங்கம் என்ற உண்மையை தெரியாமல் நமது மூலாதாரத்தையே கடவுள் என நம்பி அதற்கு விபூதி, சந்தனம், குங்குமம், பால், தேன் முதலியவற்றால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகிறோம். ஏன் நமது முன்னோர்கள் நமது பிறப்பு உறுப்பை ஏன் வெளியில் காட்டி வழக்கத்தில் வர வைத்தார்கள் என்றால், இந்த பூமியில் நடப்பது அனுபஷ சிருஷ்டி, அந்த படைப்பால் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை காட்டத்தான் இது நடத்தப்பட்டது. மேலும் ஆணில் 3 பெண்ணில் 4 என்கிறார். ஆணில் 3 பெண்ணில் 4 என்பது என்னவென்றால், ஆணில் 3ஆவன ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி. பிரகிருதி என்பது அணு. ஆணில் 3ஆவன ஆகாசம், பிரகிருதி, ஆன்ம உணர்ச்சி. இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோசத்தின் அடியில் செம்பரந்தம் பூவிதழ் 3ம் ஒன்றாய் அடுக்கியது போல் இருக்கும். பெண்ணிடத்தில் 4ஆவன பிருதிவி, அப்பு, தேயு, இயமானன் என்னும் வாயு ஆக 4ம் ஒருமித்து பள்ளி முட்டை போல் 4 பாகமாய் பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும். ஆக 7ம் கூடி ஒருமித்து சுக்கில சுரோனித சம்பந்தப்பட்டு பிண்டமாகும். இதுதான் அனுபஷ சிருஷ்டி. இந்த அனுபஷ சிருஷ்டியை தெள்ள தெளிவாக விளக்கிய இடம், தெள்ள தெளிவாக விளக்கிய ஆலயம் ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதிக்கு மிக அருகில் குடிமல்லம் என்ற கிராமத்தில் உள்ள சிவலிங்கம்தான் உலகிலேயே முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பழமையான சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் கல்லில் செதுக்கிய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்ததென வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 1950ஆம் ஆண்டு வரை இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் கட்டுப்பாட்டில் இருந்தது. இனிமேலாவது நமது மூலாதாரமான சிவலிங்கத்தை கடவுள் என வழிபடாமல் உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்து வருவோம். இப்படி அனுபஷ சிருஷ்டியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில்தான் மூவருக்கு ஏவல் செய்த வியாத வியாசன் ஒரு பொய் கதையை புராணங்கள் மூலம் திணித்து அதை உலகம் முழுவதும் பரப்பி நமது மூலாதாரத்தையே கடவுள் என நம்மை கும்பிட கற்பித்து விட்டான். வள்ளலார் கூறிய ஆதியிலே மறைத்த வல்லவன் என்ற காணொளியை பார்த்தால் அவன் செய்த சூழ்ச்சியை நாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் மேலும் நாம் இன்னொரு உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித தேகத்தில் புருவம் முதலாகிய இடங்களில் உரோமம், அதாவது முடி தோன்றி நெற்றி முதலாகிய இடங்களில் உரோமம் தோன்றாதிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த செய்தியை வள்ளலார் சொல்கிறார். மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது என்னும் தலைப்பில் பெருமானார் தருகிறார். இந்த உடல் பாதாதி பிரம்மரந்திர பரியந்தம் வாய்வாளாகிய தேகம். மேற்படி வாய்வினுடைய பிருதிவியின் காரியமே தேகத்தின், அதாவது இந்த உடலின் வடிவம். பிருதிவி என்றால் மண், ஆதலால் வாயுவின் நிறம் செம்மை, அதாவது சிகப்பு. கருமை நிற உரோமம் தோன்றுவதற்கு காரணம் பிருதிவியின் கூறு. தேகத்தில் வாயு பிருதிவி இரண்டும் முக்கிய காரணமானதால் செம்மை கருமையாகிய உரோமம் உண்டானது. இது நிற்க நரை உண்டாவது தத்துவ கெடுதி. இந்த உடலில் 27 இடங்களில் வாயுவில் பிருதிவி தங்குவதால் ஆண்களுக்கு 27 இடங்களில் உரோமம் தோன்றும், அதாவது முடி முளைக்கும். முடி முளைக்கும் இடங்கள் தலை, புருவம் 2, கண் கீழ் மேல் இமை 2, நாசிக்கு உட்புறம் 2, மீசை
மோவாய் கன்னம் 2, காதுக்கு உட்புறம், இருதயம், கை மூலம் 2, உந்தியின் மேல் ரேகை, அடி வயிறு, லிங்கத்தடி, புட்டத்தின் கீழ்புறம், தொடை, முழந்தாள், பாதத்தின் மேலிடம், விரலின் மேலிடம் பலவும், முதுகு, விலாப்புறம், முழங்கைக்கு கீழ், கை விரலின் மேற்புறம் ஆக 27. இந்த 27 இடத்தை தாண்டி முடி முளைத்தால் தத்துவ கெடுதி என்கிறார் பெருமானார். தத்துவங்களின் உட்புற மலங்களே வாயுவின் பிரிதிவி. ஆதலால் மேற்குறித்த இடங்களில் அக்கினியின் காரியப்பட்ட இடங்களில் உரோமம் தோன்றியும் தோன்றாமலும் அருகி இருக்கின்றது. மேலும் பெண்களுக்கு முடி தோன்றாதிருப்பதற்கு காரணம் ஆணிடத்தில் 3 பெண்ணிடத்தில் 4 ஆக இருப்பதால் பெண்களுக்கு தலை, புருவம், இமை கீழ், மேல், மூக்கின் உட்புறம், கை மூலம், லிங்கத்தடி இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் உரோமம் தோன்றாது அருகி இருக்கும். ஏன் பெண்களுக்கு ஆண்களுக்கு தோன்றுவது போல் மீசை, தாடி முதலானவைகளெல்லாம் முளைக்காமல் இருக்கிறது என்றால் பெண் தேகத்திற்கு விந்துவாகிய பிரகாசம் அதிகமாக இருக்கும். மேற்படி விந்துக்கள் கன்னம், மார்பு, ஸ்தனத்தின் கீழ்புறம் இவைகளில் நிரம்பி இருக்கின்றன. அதனால் பெண் பாகம் உரோமம் இல்லை. ஆண் பெண் இருவருக்கும் நெற்றியில் உரோமம் தோன்றாதிருப்பது எதனால் என்றால் நெற்றியில் ஆன்ம விளக்கம் விசேஷம் உள்ளது. அதனால் அருகி இருக்கின்றது. மேலும் நெற்றியில் உரோமம் உண்டாகாத உயிரினங்கள் எல்லாம் ஆன்ம காரண அறிவு காரியப்பட்டது. மிருகங்களுக்கு நெற்றியில் உரோமம் உண்டானபடியால் ஆன்மகாரண அறிவு காரணமாய் அருகி இருக்கின்றது. ஏன் இவ்வளவு நேரம் முடி முளைக்கும் கதையை பற்றி பேசினோம் என்றால் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய முடியும். நெற்றியில்தான் ஆன்ம விளக்கம் உள்ளது. அதனால்தான் அங்கு முடி முளைக்காமல் உள்ளது. மேலும் அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனித தேகத்தில் மட்டும் கடவுள் அருள் காரியப்படும். மனித தேகத்தை தவிர வேறு எந்த தேகத்திலும் எந்த வஸ்துவிலும் கடவுள் அருள் காரியப்படாது. பிறகு ஏன் சமய மதங்களில் கடவுள் கல், கட்டை, செம்பு, ஈயம், பித்தளை முதலியவற்றிலிருந்து வெளிவந்ததாக சொன்னார்கள் என்றால் பெருமானார் சொல்கிறார், கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும், அறிய முடியும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம். இது அன்றி சமய மத ஏற்பாட்டில் மகான்கள் குழுவுக்குரிய அடையாளங்களாக பெயரிட்ட விக்கிரக பேதமாகிய சிலை, உலோகம், கட்டை, பித்தளை, தந்தம், ஈயம், கல், இஷ்டி முதலியவைகளில் கடவுள் காரியப்படுவது சரியை கிரியாதி பேதமெட்டில் சரியையில் சரியை, கிரியையில் சரியை இவ்விரண்டையும் செய்கின்ற மந்தர்களது நியாயம், அதாவது அறிவற்றவர்களின் செயல் என்கிறார். மேலும் அதுகளில் கடவுள் தோன்றி அனுகரிப்பதாக சொல்வது ஜாலம், அதாவது பொய் என்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், தெளிவா கேட்டுக்குங்க. கடவுள் ஆன்ம வியாபகமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமமாக இருக்க, அது இன்றி சிலை, விக்கிரகம், தாறு, கட்டை முதலியவையில் வெளிப்படுத்திக் கொள்வது மந்த நியாயம். மேலும் அதில் தோன்றி அனுகரிப்பதாக சொல்வது ஜாலம் என்கிறார். அருள் உருவமான அறிவே உருவம் கொண்ட இயற்கை உண்மை கடவுளை ஆன்ம அறிவை கொண்டு அறிவதே உண்மை. சரி, இப்ப நாம மனித தேகத்தில் தானே இருக்கும். கடவுளின் அருள் நமது தேகத்தில் காரியப்படுமா என்றால் காரியப்படாது. அனலுக்கு சரியான கற்பூரம், பஞ்சு, கரி, கட்டை முதலிய வஸ்துக்களில் அக்கினி சீக்கிரம் காரியப்படும். வாழை முதலிய வஸ்துக்களில் காரியப்படுவது தாமசம். அதுபோல் பக்குவ ஆன்மாக்கள் இடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமாகிய சுத்த, பிரணவ, ஞான தேகம் என்ற 3 தேகமும் அத்தருணமே வரும். பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே அருள் செய்தாலும் வாழையின் இடத்தில் அக்கினி காரியப்படுவது போலவாம். இந்த மனித தேகம் பக்குவ தேகம். இந்த பக்குவ தேகமாகிய மனித தேகத்தில் இருக்கும் நாம் அபக்குவ ஆன்மாக்கள். அதாவது இந்த மனித தேகம் பக்குவ தேகம், இந்த தேகத்தில் இருக்கின்ற நாம் அபக்குவ ஆன்மாக்கள். ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகள் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராக துவசாதிகளை நீக்கல் வேண்டும். அதற்கு சினம், வெகுளி முதலியவற்றையும் நீக்கல் வேண்டும் என்கிறார் பெருமானார். அப்படியென்றால் இங்கிருந்து மேல்நிலை அடைந்ததாக சொல்லப்படுகின்ற சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மற்றவர்களும் ஆரி, பிரம்மா, ருத்திரன், ஈஸ்வரன்
சதாசிவன் முதலிய பதவியை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே மனித தேகத்தில் இருந்தபோது கடவுளின் அருள் இவர்களின் தேகத்தில் காரியப்பட்டதா என்றால் காரியப்படவில்லை. பிறகு எப்படி இவர்கள் அனைவரும் மேல்நிலையை அடைந்தார்கள் என்றால் இவர்கள் அனைவரும் கடவுளின் சோபையை கண்டவர்கள். புரிவது போல் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்கள். வள்ளலார் இதை தீப பிரமாணத்தால் அறிக என்கிறார். தீப பிரமாணம் என்பது யாது? தீபத்தின் இடத்தில் காரிய ஒளி, காரிய காரண ஒளி, காரண ஒளி என 3 உள்ளது. மேற்படி ஒளி ஆவன ஒளி, சோபை, பிரகாசம். ஆதலால் கடவுள் காரியமாய் பிரகாசம் போல் சொர்ண தேகியாய் தோன்றினால் அதி தூரத்தில் இருக்கிற இருளென்னும் அஞ்ஞானத்தை போக்கி ஆன்ம அனுபவத்தை வருவிப்பது பிரகாசமயம். அதாவது ஒரு இருள் சூழ்ந்த அறையில் ஒரு தீபத்தை கொளுத்தினால் அந்த இருள் அந்த தீபத்தில் அடங்கும். அதுபோல் கடவுள் பிரகாசமயமாக வந்து நின்றால் இந்த ஆன்மாக்களின் அறிவை சூழ்ந்திருக்கும் ஆணவ இருள் கடவுள் என்ற பிரகாசத்திற்குள் அடங்கிவிடும். அதுபோல் ஒளி மேற்படி பிரகாசத்தில் அடங்கி சோபை காரிய காரணமாய் இருக்கின்றது போல் ஆன்மாக்கள் அஞ்ஞானத்தில் கட்டுண்டு அறிவாகிய தீபத்தை கருதினால் மேற்படி அறிவாகிய தீபம் தோன்றின கணமே அதன் மையம் ஆவார்கள். அதுபோல் கடவுளின் சோபையை கண்டால் ஐந்தொழிலும் செய்யக்கூடும். ஒளியை தொட்டா சுடுவது போல் இறந்த பிரேதத்தை அவருக்கு சமீபிக்க சேர்த்தால் அக்கணமே அது ஜீவிக்கும். இங்கிருந்து ஓரளவு மேல்நிலையடைந்த சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் அரி, பிரம்மா, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவன் முதலிய பதவிகளை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தின் தனி தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் வெறும் சோபையை கண்டவர்களே. அப்படியென்றால் கடவுளின் அருள் இதுவரையில் இந்த பூமியில் எந்த மனித தேகத்திலும் காரியப்படவில்லையா என்றால் காரியப்பட்டது ஒருவருக்கு மட்டுமே. அந்த ஒருவர் திருவருட்பிரகாச வள்ளலார். இல்லை, வள்ளலார் கிடையாது. வள்ளலார் இப்போது எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற அருட்பெரும் ஜோதி. சரி, கடவுளருள் காரியப்பட்ட அந்த மனிதன் யார் என்றால் அதற்கு முன்னால் கடவுளின் அருள் மனித தேகத்தில் எப்போது காரியப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஆன்மாவுக்கு சகல விளக்கமாகிய சாக்கிரஸ்தானம் லடாடம். ஆதலால் விசேடம் சிறந்தது லடாடத்தில் மூக்கு நுனியாகிய புருவமத்தி. இதற்கு அனுபவ சித்திகள் திரையோத சாந்தம் வரையிலும் உண்டு. ஓர் ஆன்மா திரையோத சாந்த நிலையை அடையும் போது மட்டுமே கடவுளின் அருள் காரியப்படும். திரையோத சாந்த நிலை என்றால் என்ன? இதற்கு முன் விளங்கப்பட்ட சமயங்கள் ஒரு ஆன்மாவுக்கு ஜாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என 5 அவத்தைகள் ஆன்மாவுக்கு உண்டு என்கிறது. இந்த 5 அவத்தைகளை வென்றவர்கள் ஜீவ சமாதியில் அடங்குவர். நாம் இதுநாள் வரை பார்த்தும் கேட்டும் வணங்கியும் இருந்த அனைத்து சித்தர்களும் அருணகிரிநாதர், குமரகுருபரர், நக்கீரர் முதலிய மகான்களும் என அனைவரும் இந்த 5 அவத்தைகளை வென்று சமாதியில் சென்றவர்கள். சைவ சமயத்தில் இந்த 5 அவத்தைகள் சொல்லப்பட்ட அளவில் சித்தர்களும் மகான்களும் சென்றார்கள், வென்றார்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ சமயத்தில் ஆன்மாவுக்கு 5 அவத்தைகள் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதுதான் இறுதி என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 600 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்ற நிலைகளை கடந்து சீவசாக்கிரம், சீவ சொப்பனம், சீவ சுழுத்தி, நிர்மல சாக்கிரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுழுத்தி, பரசாக்கிரம், பரசுழுத்தி, பரசொப்பனம், குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுழுத்தி, குரு துரியம், குரு துரியாதீதம் வரை ஒரு ஆன்மாவுக்கு 14 வகையான அவத்தைகள் இருக்கிறது என்று கண்டு உணர்ந்து இந்த 14 அவத்தைகளில் 13வது அவத்தையான குரு துரியம் வரை சென்று வென்றுள்ளான் ஒரு மனிதன். இந்த 13 அவத்தைகளை அதாவது குரு துரியம் வரை சென்றால்தான் ஆன்மா அமைதி நிலையை பெறும். இந்த குரு துரியமாகிய 13வது நிலையை வள்ளலார் திரையோத சாந்த நிலை என்கிறார். பெருமானார் இந்த செய்தியை அருட்பெரும் ஜோதி அகவலில் திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரையோ தரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே என பாடுகிறார். இந்த 13 அவத்தைகளையும் குரு துரியம் வரை உலகம் உருவானதில் இருந்து இதுவரை
ஒருவரும் அடையவில்லை என்கிறார் வள்ளல் பெருமானார். நாம் இவ்வளவு நாட்களாக போற்றி புகழ்ந்த கர்ம சித்தரான சுத்ததேகி தில்லை நடராஜர் கூட இன்னும் அந்த நிலையை அடையவில்லை. ஆனால் இவ்வளவு அவத்தைகளையும் வென்ற ஒரு மகான் இருக்கிறார் என்கிறார் வள்ளலார். யார் அந்த ஒப்பற்ற உன்னத மகான்? பெருமானார் சொல்கிறார், திரையோத சாந்தமாவது யாதெனில் ஜீவ சாக்கரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தி ஆக 3, நிர்மல சாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தி ஆக 3, பரசாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தி ஆக 3, குரு சாக்கிரம் குரு சொப்பனம் குரு சுழுத்தி குரு துரியம் குரு துரியாதீதம் ஆக 5, மொத்தம் 14. இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. ஒருவாறு குருத்துரிய பரியந்தம் வேதாகமங்களாலும் தத்துவராயர் முதலிய மகானின் அனுபவத்தாலும் இது குறிக்கப்படும் என்கிறார் வள்ளலார். ஆம், இந்த ஒப்பற்ற உன்னத நிலையை அடைந்தவர் மகான் தத்துவராய சுவாமிகள் தான். இவர் அடைந்த இந்த நிலையை எந்த மகானும் எந்த ஞானியும் எந்த சித்தரும் எந்த முத்தரும் எந்த யோகியும் இதுவரை அடையவில்லை. ஏன், நாம் வணங்கும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் ஈஸ்வரனும் கூட இந்த நிலைகளை இன்னும் அடையவில்லை. மகான் தத்துவராயரை பற்றி தாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்பினால் உலகமே மறந்துவிட்ட உன்னத மகான் வெளிப்படுத்திய வள்ளலார் என்ற தலைப்பில் காணொளி இருக்கும், தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் இப்போ தத்துவராயரை பற்றி பேசணும்னா, கடவுளின் அருள் மனித தேகத்தில் மட்டும்தான் காரியப்படும். அதுவும் திரையோத சார்ந்த நிலையை அடைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கடவுளின் அருள் மிருகங்களுக்கு கூட காரியப்படாது. ஏன்னா மிருகங்களுக்கு நெற்றியில் உரோமம் தோன்றியிருக்கும், ஆன்ம விளக்கும் விசேஷம் இருக்காது. அப்படி இருக்கும்போது சைவ சமயத்தில் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட கதைகளில் நமது பிறப்பு உறுப்பான சிவலிங்கத்தை கண்ணப்பன் மிருகங்களை கொன்று வழிபட்ட போது சிவலிங்கத்தில் எப்படி கண் முளைத்தது? குங்கிலிய கலியன் நமது மூலாதாரத்திற்கு சாம்பிராணி தூபமிட்ட போது எப்படி ஓர் இரவில் பணக்காரனானான்? விசார சருமர் என்ற ஒருவன் நமது மூலாதாரத்தை போல் ஆற்று மணலில் செய்து அதுக்கு பசும்பாலில் அபிஷேகம் செய்த போதும் தந்தையை வெட்டிய போதும் எப்படி கடவுளின் அருள் காரியப்பட்டது? எப்படி திருநீலநக்கர் தனது மனைவி கல்லால் செய்யப்பட்ட நமது மூலாதாரத்தின் மேல் சிலந்தி வந்தது என்று ஊதிவிட திருநீலநக்கர் எப்படி கடவுளின் மீது உன் எச்சில் பட என்று பிரிந்து செல்ல அன்று இரவில் கடவுள் எப்படி கனவில் தோன்றி உன் மூலாதாரம்தான் எனது உருவம், உனது மனைவி ஊதிய இடத்தில் மட்டும் சுத்தமாக இருக்கிறது, மற்ற இடங்களில் கொப்பளம் இருக்கிறது என்றார்? சாக்கியர் என்ற ஒருவர் நமது மூலாதாரத்தை கடவுள் என நினைத்து கல்லால் அடித்த போது எப்படி முத்தியடைந்தார்? அதனால்தான் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து அவர்களும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடதற்கென்றே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் வருவிக்க உற்ற வள்ளலார் சொன்னார். பெரிய புராணத்தில் குறித்த 63 நாயன்மார்களும் மற்ற நாயன்மார்களும் தத்துவங்களே ஒழிய வேறில்லை. அதை விசாரித்து அனுட்டித்தால் அது ஒவ்வொரு சித்தியை கொடுக்கும். இதுபோல் சைவத்தில் சொல்லுகின்ற சௌராதி சண்டை பரியந்தமும் தத்துவமேயாம். சைவ புராணம் விஷ்ணு புராணம் முதலிய யாவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்கள். சூரபத்மன் யுத்தம் முதலிய யுத்தங்களும் தத்துவ சம்மாரங்கள். இதுபோல் மாணிக்கவாசக சுவாமிகளும் திருமூலர் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தியே. மாணிக்கவாசக சுவாமிகளும் 63 நாயன்மார்களும் மனிதரல்லர், தத்துவங்கள். தேவாரம் திருவாசகம் முதலானவர்களெல்லாம் மேற்குறித்தவர்கள் பாடினவல்ல. சித்தர்கள் சில சித்திகளை குறித்து கற்பனையாய் செய்த சரித்திரம். சித்தர்கள் தேவாரம் திருவாசகத்திற்கு மேற்கோள் வேண்டுவதன் பொருட்டு சில பாடலும் செய்து புராணத்தில் மேற்குறித்தபடி பெயரிட்டு இவற்றுக்கு இடமான ஆலயம் அமைத்து அவர்கள் செய்ததாக பரிச்சயம் செய்ததை தவிர உண்மையல்ல. இதுபோலவே திருவிளையாடல் புராணமும் மகாபாரத பாகவங்களும் அமைத்துக் கொள்க. ஒருவாறு கணபதி சுப்பிரமணிய சுவாமிகளும் தத்துவ சித்தி கற்பனை கலைகளே. புராணங்களில் இருப்பதெல்லாம் தத்துவ சம்மாரமே. இதனது உண்மைகள் யாவும் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் பகிரங்கமாய் வெளிப்படும் என்றார் பெருமானார். இதுவே சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலம். அதனால் அனைத்து உண்மைகளும் பகிரங்கமாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போது சிவலிங்கம் என்பது நமது மூலாதாரம் என்ற உண்மையும் வெளிப்பட்டு விட்டது. இனிமேல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லா உண்மைகளும் நமக்கு அகண்டமாய் தெரிவித்துக் கொண்டே இருப்பார். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.